அத்தியாயம் 81 தூய இரத்தம். நான் என் படுக்கையில் படுத்திருந்தேன். அறைக்குள் நுழையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றாக எண்ணினேன். ஒவ்வொருவரும் அறைக்குள் நுழைந்ததும் அவர்கள் எரிக்கின் பக்கத்தில் சுவரில் வரிசையாக நின்றனர், ஏதோ ஒரு இராணுவப் பயிற்சி போல. ஒரு கட்டத்தில் நான் தீவிரமாகப் பழகிய அனைவருடனும் அறையில் இருந்தனர். அதில் ஸ்லிவியா, எரிக், தர்ஷன், முகேஷ், மோகன், கயல், மார்த்தா மற்றும் 2 சிவப்பு ஹேர்ட்டு இரட்டையர்கள் அடங்குவர். எனக்கு நடக்கிறது. அப்போதுதான் சர்கே அறைக்குள் நுழைந்தார். அவர் கதவை மூடிவிட்டு கதவில் ஒருவித மந்திர சாதனத்தை வைத்தார். அந்த சாதனம் ஒரு கல் சிலந்தியைப் போல தோற்றமளித்து கதவில் ஒட்டிக்கொண்டது. ஒரு மந்திர வளையம் தோன்றியது. கவலைப்படாதே, யாரும் நம் பேசுவதை கேட்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்காகத்தான் இங்கே சாதனம் உள்ளது என்று சர்கே கூறினார். இன்று நான் உங்களுக்குச் சொல்லப்போவது மிகவும் இரகசியமானது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையைப் பற்றி மாணவர்களுக்குத் தெரிவிப்பது நல்லது என்று துருவன் நானும் முடிவு செய்துள்ளோம். நீங்கள் அனைவரும் பார்க்க முடியும் என எங்கள் மாணவர்கள் 2 படுகாயமடைந்தனர். உண்மையில் அவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டது அதிர்ஷ்டம். பின்னர் சர்கே 2 சிவப்பு முடி கொண்ட இரட்டையர்களிடம் நடந்து சென்றார். ஸ்லோத் மற்றும் பேஜரைப் பொறுத்தவரை இந்த மக்கள் ஸ்லிவியாவைப் போல எப்படி இருந்தார்கள் என்பதை தயவுசெய்து விளக்க முடியுமா? பின்னர் ஸ்லிவியா என் படுக்கைக்கு அருகில் இருந்த இருக்கையில் இருந்து எழுந்தாள். மொத்தம் 3 ஊடுருவல்காரர்கள் இருந்தனர். நாங்கள் அவர்களை ஒரு பார்வை மட்டுமே பார்க்க முடிந்தது. ஆனால் அவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒன்று இருந்தது. அவர்கள் அனைவரும் சிவப்பு முகமூடிகளை அணிந்திருந்தனர். எரிக் மற்றும் ரே முகமூடி அணிந்திருந்த ஒருவரின் முகத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அது யார் என்று சொல்ல விரும்புகிறீர்களா? பதில் சொல்வதற்கு முன் எரிக் விழுங்கிவிட்டார். அது வந்து ஸ்கெயர் மாஸ்டர் லாஞ்சி. அறையில் பலத்த மூச்சுத் திணறலும் சலசலப்பும் தொடங்கியது. அவர்கள் இப்போது கேட்டதை எல்லோராலும் நம்ப முடியவில்லை. சர்கே கைதட்டினார். அனைவரும் உடனடியாக அமைதியாகிவிட்டனர். அப்போதுதான் ஸ்லிவியா ஒரு கேள்வி கேட்க கையை உயர்த்தினாள். அவர்கள் இருண்ட சங்கத்தின் உறுப்பினர்களா? சர்கே தலையை ஆட்டினார். அவர்கள் அப்படி இருந்திருந்தால் அது மிகவும் எளிமையாக இருந்திருக்கும். அதனால்தான் இன்று உங்கள் அனைவரையும் இங்கு கூட்டினேன். சிவப்பு முகமூடி மனிதர்கள் பியூர் பிளட் என்ற பிரிவைச் சேர்ந்தவர்கள். 11 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வீக உயிரினத்திடமிருந்து அனைத்து நாடுகளிலும் ஒரு தீர்க்கதரிசனம் பரவியது. நமது மீட்பர் சிவப்பு முடி கொண்ட ஒரு சிறுவனிடமிருந்து வருவார் என்று அது கூறியது. குழந்தைகளைத் தேடி எங்கள் சிறந்த மாவீரர்களை நாங்கள் எல்லா இடங்களிலும் அனுப்பினோம். அப்படித்தான் இன்று பேஜர், ஸ்லோத், கயல், தர்ஷன் மற்றும் ரே ஆகியோரை நாங்கள் சந்தித்தோம். இதே தீர்க்கதரிசனம் பியூர் பிளட் உருவாவதற்கு வழிவகுத்தது. சிவப்பு முடி கொண்ட குழந்தைகளை கொல்வதே அவர்களின் குறிக்கோள். ஆனால் அது எந்த அர்த்தமும் இல்லை. அவர்கள் ஏன் மீட்பர்களைக் கொல்ல வேண்டும் என்று மோகன் கேட்டார். அதே நேரத்தில் தீர்க்கதரிசனத்தின் 2வது பகுதியும் சொல்லப்பட்டது. சிவப்பு ஹேர்ட்டு பையன் உலக அழிவாகவும் இருப்பான். 2 தீர்க்கதரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. இதுவே முதல் முறை. அவை ஒன்றுக்கொன்று முரண்பட்டன. இது அலூரே ராஜ்ஜியத்தை பாதியாகக் கிழித்து பியூர்பிளட்ஸ் உருவாக வழிவகுத்தது. துரதிருஷ்டவசமாக எவ்ரியன் அகாடமியில் உள்ள பல மாவீரர்களும் பியூர்பிளட்ஸ் குழுவின் ஒரு பகுதியாக உள்ளனர். எங்களை ஏன் இதில் கொண்டு வர வேண்டும்? முகேஷ் கேட்டார். நமக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முகேஷ் பேஜர் மற்றும் ஸ்லோத்தையும் நோக்கி சுட்டிக்காட்டினார். முகேஷ் சொன்னதைக் கேட்டு ஸ்லிவியா திடுக்கிட்டாள். முகேஷ் என்று எப்படிச் சொல்ல முடியும்? தர்ஷன், கயல் மற்றும் ரே எங்கள் நண்பர்கள். நிச்சயமாக இது எங்களை உள்ளடக்கியது. ஸ்லிவியாவை அமைதிப்படுத்த மார்த்தா அவளை பின்னுக்கு இழுத்தாள். அவர்கள் இருவரும் வாக்குவாதத்தை நிறுத்தியவுடன் சர்கே தொடர்ந்தார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் இப்போது சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காக நான் உண்மையிலேயே வருந்துகிறேன். பியூர் பிளட்ஸ் இவ்வளவு வலுவாக செயல்படுவார்கள் என்று நாங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. இதுவரை அவர்கள் செய்ததெல்லாம் மாணவர்கள் அகாடமியில் இருப்பதை எதிர்த்துப் போராடுவதுதான். இது முதல் சம்பவம். லிர்க்கர் இந்த முழு நேரமும் பேஜர் மற்றும் ஸ்லோத்தை பாதுகாத்து வருகிறார். ஆனால் ரே, தர்ஷன் மற்றும் கயலை பாதுகாக்க எங்களுக்கு யாரும் இல்லை. அதிர்ஷ்டவசமாக நீங்கள் சக்திவாய்ந்த கூட்டாளிகளால் உங்களைச் சூழ்ந்து கொண்டீர்கள். ஸ்லிவியா குடும்பம் உங்கள் பக்கத்தில் இருப்பதால் பியூர்பிளட்ஸ் உங்களைத் தாக்கத் துணிவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. பின்னர் சர்கே என் பக்கம் திரும்பினார்.
ரே, இந்த நேரத்தில் தீர்க்கதரிசனத்தில் வரும் குழந்தையாக நீங்கள்தான் மிகவும் சாத்தியமான வேட்பாளர். என்ன? ஏன் அப்படி யோசிக்க வைக்கிறாய்? நீ ஒரு உடல். 3 முறை மரணத்தை நெருங்கும் சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருப்பாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் உன் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. இது தெய்வீகப் பிறவியின் ஆசீர்வாதம் என்று மட்டுமே மக்கள் நினைக்க முடியும். உயர் பதவியில் உள்ள மாவீரர்களால் மாணவர் மருத்துவ பதிவுகளை அணுக முடியும். தூய இரத்தம் கொண்டவர்களிடம் ஏற்கனவே இந்த தகவல்களும் உங்கள் குழுவில் உள்ள அனைவரையும் பற்றிய தகவல்களும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர் தவறு செய்ததாக நான் அவருக்குச் சொல்ல விரும்பினேன். நான் ஒரு மனிதன் இல்லாததால் என் உடல் குணமடைந்தது. இப்போது கூட என் உடலுடன் கலந்த சிவப்பு ஒளி நான் தற்போது ஒருவித கலவையாக இருப்பதைக் குறிக்கிறது. ஸ்லிவியா சொன்ன பிறகு அது என் எண்ணங்களை உறுதிப்படுத்தியது. அதனால்தான் என் உடல் வழக்கத்தை விட வேகமாக குணமடைந்தது. என் தலைமுடி முதலில் கருப்பாக இருந்தது, பின்னர் சிவப்பு நிறமாக மாறியது என்பதும் அவர்களுக்குத் தெரியாது. நான் பற்களைக் கடிக்க ஆரம்பித்தேன். நான் ஒரு திராகன் என்று சொல்ல விரும்பினேன், ஆனால் அது என்னை பைத்தியம் என்று அவர்கள் நினைக்க வைக்கும். என்னால் முடியாது. நான் அவன் இல்லை. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, ஏனென்றால் தூய்மையான இரத்தம் கொண்டவர்கள் இதைத்தான் நம்புகிறார்கள். இப்போது உங்களைச் சுற்றியுள்ள மக்களும் ஆபத்தில் உள்ளனர். உங்கள் அனைவரையும் 24 இன் கீழ் 7 பாதுகாக்க எங்களுக்கு எந்த வழியும் இல்லை. எனவே இன்று உங்கள் அனைவரையும் எச்சரித்துள்ளேன். தயவு செய்து ஒருவரையொருவர் கவனித்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். சர்கே பேசி முடித்ததும் சுவரில் இருந்த சாதனத்தை எடுத்து கதவைத் திறந்தார். போரு, நீங்க எங்களைக் காப்பாத்தப் போறதில்லன்னு சொல்றீங்களா? முகேஷ் கத்தினான். நாங்கள் செய்யக்கூடியது அதிகம் இல்லை. எங்களுக்கு வழக்கமான நைட் கடமைகள் உள்ளன. எங்களால் முடிந்தவரை உங்களுக்காக நாங்கள் கவனிப்போம். ஆனால் சந்தேகத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு வெளிப்படையான எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. மேலும் பியூர்பிளட் பிரிவைச் சேர்ந்தவர்கள் யார் என்பது தற்போது எங்களுக்குத் தெரியவில்லை. நீங்கள் இறந்துவிட்டதைக் கண்டுபிடிக்க உங்களை பாதுகாக்க யாரையாவது நாங்கள் அனுப்பியிருக்கலாம். எல்லோரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டனர். இவ்ரியன் அகாடமி ஒரு நைட்லி இடமாக இருக்க வேண்டும். அங்கு அவர்கள் அனைவரும் எதிரிக்கு எதிராக ஒன்றுபட்டனர். ஆனால் இப்போது அகாடமிக்குள்ளேயே ஒரு எதிரி இருப்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. பின்னர் அனைவரும் அறையை விட்டு வெளியேறி எரிக்கும் நானும் குணமடைய அனுமதித்தோம். நான் ஏற்கனவே நன்றாக இருந்தபோதிலும் அவரை உற்சாகப்படுத்த சிறிது நேரம் எரிக்கியுடன் தங்கினேன். என்ன நடந்தது என்பதை அறிந்த பிறகு எரிக்கும் காயம் ஏற்பட்டதில் எனக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது. 2 வாரங்களுக்குப் பிறகு அவரது காயங்கள் முழுமையாக குணமடைந்தன. நாங்கள் மருத்துவமனையை விட்டு வெளியேறலாம். அங்குள்ள மருத்துவர்கள் எங்களை மீண்டும் ஒருபோதும் பார்க்கக்கூடாது என்று விரும்பினர். நாங்கள் தங்குமிடத்திற்கு திரும்பிச் சென்றபோது மேஜையில் ஒரு சீல் வைக்கப்பட்ட உரை இருந்தது. அந்த உரை எரிக்குக்கு செய்யப்பட்டது. முக்கியமான கடிதங்கள் தவிர அகாடமி கடிதங்களைப் பெறவோ அனுப்பவோ அனுமதிக்கவில்லை. இவற்றில் ஒன்றை நான் கடைசியாக பார்த்தபோது அது என் தந்தையைப் பற்றிய செய்தியாக இருந்தது. எரிக் மேசையிலிருந்து கடிதத்தை எடுத்தார்.